எனக்கு அப்பனும்ல நான் உனக்கு மகனும்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னடா இப்படி கப்பு நான் தூர்ற? உன்ன மாதிரி பிறந்தனால தானே எல்லாரும் என்ன கேவலம் நினைக்கிறாளுங்க. ஒரு பொண்ணு கூட கட்ட மாட்டேங்கிறாளுங்க. எங்க அம்மா மாதிரி என் தங்கச்சி கலர்ல பிறந்திருந்தா எத்தனை பொண்ணு என் பின்னால சுத்தி இருப்பாளுங்க. அதெல்லாம் ஜீன்ஸ்டா, நான் என்னடா பண்ண முடியும்? 3 ஜீன்ஸ் மட்டும் நல்லா பிறந்திருக்கு, இந்த ஒரு ஜீன்ஸ் மட்டும் அப்படி பார்த்தா? ஐயோ அறிவு கட்டவன போடா. ஏய் ஏண்டா அவ கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் டூயட் பாட்டு இருக்கா. இப்ப என்ன உனக்கு செவப்பா பண்ணுவேன் அவ்வளவுதானே. செக்க செவன் ஒரு வெள்ளக்காரியை பார்த்து கட்டி வச்சேன். நீ பாத்து கிழிச்சது போதும். எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் நான் பாத்துக்கிறேன். நான் டிராவல் அவகாசம். ஏய். போய் அவளே பாத்து. நீயா பார்த்து அடி வாங்காதடா. பாக்கியம் என்ன ஒரு சுத்து பெருத்துட்ட. நான் ஊர்ல இல்லைனால ஹாப்பி தான். ஆமா ஹாப்பியா இருக்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெத்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏய் இந்த ஊர்ல இதுக்கு மேல எவண்டி பர்சனாலிட்டி புள்ள பார்த்திருக்கா? ஆமா என் பொண்ணுல கண்ணமன திட்டியாமே. நல்ல போன்ல ஓன் அழகுதுங்க. ஆமா வீட்டு வேலை செய்ய சொல்றாமே. வீட்டு வேலை செய்யறதுக்கு தானே சாணி வருது ஃபேமிலி நினைச்சிட்டியா? இது பார் வீட்டு வேலை செய்யறதால உன்னோட வச்சுக்க. என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா தொலைச்சிருவேன். நீங்க குடுக்குற செல்லத்தாலதான் இவங்க எல்லாம் பாழா போறாங்க. சரி வாய முறை. அப்பா அம்மா சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? 2 பேரும் பொறுப்பா வேலை செஞ்சாதானே போற இடத்துல நல்ல பேர் வாங்க முடியும். போற இடத்துல மாமியார் சர்டிபிகேட் வாங்கி புறம் பண்ணி மாட்டுக்க.